இங்க உள்ள அலுவலுக்கு திங்கிறதுக்கு வழி இல்லாம கிடக்கேன். இந்நேரம் அங்க இருந்திருந்தோம்னா பட்ட பட்டமா புரி சுட்டி எங்க அம்மா கொண்டு வந்திருப்பா, புட்டை வச்சிருப்பா, அதை செஞ்சிருப்பா, இதை செஞ்சிருப்பா. இங்க பசியும் பட்னியுமா கிடக்கேன். என் நேரம் இந்த அப்படி இவ்வளவு நேரம் புலம்பிட்டே இருந்திருப்பேன். உன் புலம்புக்குலாம் ஒரு விட கிடைச்சாச்சு. இந்த அப்படி என்ன இது? கவரை மட்டும் உழைச்சி பாரு. ஆமா, அந்த தெனவட்டுக்கு மட்டும் குறைச்சல் இல்ல. பிரிச்சு பாத்துட்டு அதுக்கப்புறம் ஏசு. வயிறு பசிக்குன்னு சொன்னோம்ல, ஏதோ இட்லியோ காஞ்ச தோசையோ வாங்கி போட்டு பேரு. வேற என்ன? இப்ப உன்னால வாயை திறக்க முடியாத. அந்த சில்வண்டி வீட்டுல மட்டும் இருந்திருந்தனா காஞ்சு போன இட்லியும் கல்லு கணக்கு தோசையும் ஒரு இடியாப்பமா. இது இடியாப்பமா என்ன இடியாப்பம் தான். அந்த மாதிரிதான் தின்றுப்பேன். ஆனா இப்ப பத்தியா அத்தான் கையால சுட்ட சுட சுட சிக்கன் பிரியாணி காலையில என்னைக்காவது கிடைச்சிருக்கா அந்த சில்வண்டி வீட்டுல உனக்கு? கொஞ்சம் முன்னால கூட புலம்பிட்டே இருந்தாங்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். அதை தின்னே இதை தின்னேன்னு சொல்லி போட்டோ எடுத்து அப்படி வாட்ஸ்அப்ல போட்டோ எடுக்கல ஸ்டேட்டஸ். உங்களால சல்லி பைசா கூட பிரயோஜனம் இல்லையேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். கடைசியில பார்த்து பிரியாணி வீட்டு வந்துட்டியா? இதான் அத்தாங்கிறது. சூடு ஆறதுக்குள்ள அள்ளி தின்னு. இப்ப வாங்கிட்டு வந்துட்டியா மத்தியானத்துக்கு? அத பத்தி நீ எதுக்கு கவலைப்படுத? முதல்ல இப்போ உள்ள பிரியாணியை தின்னு. மத்தியானம் உள்ள கதையை மத்தியானம் பாத்துக்கலாம். அதுக்கு சூப்பரான ஒரு ஐடியா வச்சிருக்கேன். என்ன ஐடியாங்க சொல்லுங்க. நான் உங்ககிட்ட ஒண்ணுமே கேட்டதில்ல. ஒரே ஒரு விஷயத்தை கேப்பேன், நீ கோவப்படக்கூடாது. என் வாழ்க்கையில ரொம்ப வேகமா முன்னேறணும்னு நினைக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. இப்போது உங்களுக்கு பொறுப்பு வந்துச்சா? நான் என்னங்க செய்யணும் அதுக்கு? இதுக்கு தானே நீலுக்குட்டி காத்துட்டு இருக்கேன். அங்கி இங்கேயும் வேலைக்கு போனா 5-10 சம்பளம் தருவான். அதை வச்சு எப்படி வேகமா முன்னேற முடியும்? கைக்கும் வாய்க்குமே காணாது. நான் என்ன நினைக்கேன்னா நடந்து நடந்து போறத சடார்னு பிளைட்ல ஏறி பறந்துடலாம் நினைக்கேன். காலையில மண்டே குழப்பாம விஷயத்துக்கு வாங்க நேரடியா. ஏதாவது ஒரு பிசினஸ் பண்ணி வாழ்க்கையில முன்னேறணும்னு நினைக்கேன். அடுத்த மாசமே அம்பானி ஆயிரலாம்னு ஆசையா இருக்கு. உனக்கு நீச்சல் குளம் வச்சு அப்படி ஒரு அழகான கண்ணாடி மாளிகை கட்டி தரணும்னு ஆசைப்படுதேன். இதெல்லாம் எப்படி சாதாரண ஆளா இட போடாத. காஞ்சு போன இட்லிக்கு காவலா காத்து கிடந்த பிரியாணி வரலையா உனக்கு? அதே மாதிரிதான் குடிசைல இருக்குது. அந்த சில்வண்டு பார்த்தானா எகத்தாளம் பண்ணுவா. சில்வண்டு கொடுக்கக்கூடிய அடியெல்லாம் ஒவ்வொரு அடி சாட்டை அடியா இருக்கணும். அதுக்கு நம்ம முன்னேறி காட்டணும். என் புருஷ சொன்ன மாதிரி அடுத்த மாசமே அம்பானி ஆகி காட்டணும். நான் என் வீட்டு 10வது மாடியில இருந்து பட்டத்தை பறக்க விடணும். அவ கீழே இருந்து அண்ணாந்து பார்க்கணும். என் பொண்டாட்டி யோசிக்கிறத பார்த்தா என்னில இருந்து 10 மடங்கு யோசிப்பா போல இருக்க. என்னால முடிஞ்ச ஹெல்ப் எதனால சொல்லுங்க, நான் செய்வேன். என் ஃப்ரெண்டு ஒருத்தன் ஒரு பெரிய பண்ண ஆரம்பிக்கலான்னு இருக்கான். கோழி பண்ண. அதுக்கு அதான் உன்னையும் பண்ணற சேர்த்துக்கிட்டே மக்கா கொஞ்சம் தொகை கொடுத்தா போதும் இருக்கா. முதல்ல அட்வான்ஸ் ஆட்டு. நாட்டுக்கோழி முட்டை விலை தங்க விலையோட ராக்கெட் வேகத்துல போயிட்டு இருக்கு. நீங்க சொல்லுது சரிதாங்க. கோழி பண்ண வச்சா நல்ல லாபம் கிடைக்குமே. அப்போ உங்க ஃப்ரெண்ட் நல்ல பணக்காரர் ஆயிருவாரே. அதுக்குதான் சொல்லுதே. அவன் ஏற்கனவே ஒரு தடவை கோழி பண்ண வச்சு அம்பானி லெவலுக்கு வந்துட்டான். அதான் சொல்லுதான் மக்கா நீ அடுத்த மாசம் என் கூட சேர்ந்தனா நானும் நீனும் அம்பானியோட மேல போயிரலான்னு இருக்கான். கேட்க கேட்க நல்லதா இருக்கு. நம்மளே இங்க 5-10 லொண்ட அடிச்சிட்டு இருக்கோம். துட்டு இல்லாம அங்க இங்கேயும் உருண்டுட்டு கிடக்கும். நீங்களே எங்கேயோ போய் வாசில பிரியாணி வாங்கிட்டு வந்திருக்கிய. வாசில வாங்கிட்டு வந்து தெரிஞ்சு போச்சா? ஆமா, நீங்க தான் கையில துட்டு இல்லன்னு சொன்னீங்கல்ல. பின்ன வாசில இல்லாம ஏசிலே வாங்கிட்டு வந்திருப்பியா? சரி அதை விடு. இப்ப துட்டுக்கு எங்க போவ? எப்படி அட்வான்ஸ் கொஞ்சமா ரூபா கொடுக்கணும்ல நம்ம? நீலுக்குட்டி செல்லம், நீ மனசு வச்சா எல்லாமே நடக்கும்டா செல்லம். நான் என்னங்க மனசு வச்சு? என் கையில என்ன இருக்கு? கழுத்துல விடக்கு பாருங்க, அந்த செயின் தான் கிடக்கு. அதுவும் 100 ரூபா செயின். இது 100 ரூபா செயினா இருக்கலாம். ஆனா உங்க அம்மா வாங்கிட்ட 25 பொன் நகை சொலைய தூக்கி தந்தாள்ல. என்னங்க சொல்லுதீங்க? நீ மட்டும் அந்த 25 பொன் நகையை மட்டும் தந்தன்னு வச்சுக்கியா விக்கல மாட்டேன். அவ்வளோத்தையும் அடகு வச்சு ரூபாயை முதல்ல கொடுப்போம். அதுக்கப்புறம் அம்பானி 1000 ரூபாய் அடுத்த மாசம். அம்பானிக்கு ஒய்ஃபு அவன் மகன் கல்யாணத்தோட எவ்வளவு பெரிய வயிறு அட்டிகை போட்டிருந்தா கழுத்துல, அதே மாதிரி அடுத்த மாசம் உனக்கு கழுத்துல இந்த 100 ரூபா சங்கிலிக்கு பதிலா வயிறு அட்டிகா படபடன்னு மின்னும். எப்படி? என்னடி சில்வண்டி வாய்க்குள்ள வண்டு பேராம வாய்க்குள்ள இருந்து வயித்துக்குள்ள இருந்து புகையா போகுதே. பொறாம என்னாம சொல்லு? பொறாம உனக்கு என்ன பார்த்த உடனே? அப்படிலாம் இல்ல. வீட்டை விட்டு விரட்டினாம இவன் எந்த குடிசையில கிடந்து கஞ்சிக்கு இல்லாம கறிக்கு இல்லாம கஷ்டப்பட்டு கிடக்கலன்னு பார்க்க வந்த. பாத்தியா? நல்லா சுத்தி பாரு, என் மாளிகையை சுத்தி பாரு. பாத்தியா? கன்னத்துல கைய வச்சு எப்படி ஏக்க பெருமிச்சு விடுத. அங்க பெருமிச்சு விடுறது எனக்கு இங்க கேக்கு. அடியே சில்வண்டு, நீ வெறும் சில்வண்டு தான், ஆனாலும் சிறுத்த. எப்படி இருக்க பாத்தியா? என் வீட பாத்தியா? அப்படி தக தக தகன்னு தங்கம் போல மின்னுது. ரொம்ப நல்லா இருக்கீங்க போல இருக்கு. என் கழுத்துல நடக்குது பாத்தியா? கோடி தேரும். என்ன கோடி? தெருக்கோடியா? என்ன பார்த்து தெருக்கோடிங்க? நீ தான் தெருக்கோடியில நின்னுட்டு இருக்க. மோரக்கட்ட. உங்க மோரக்கட்டையோட எங்க மோரக்கட்ட ரொம்ப அழகா தான் இருக்கு. சை, கனவு கூட நிம்மதியை காண விட மாட்டா போல இருக்கு. அங்கேயும் வந்து டார்ச்சர் கொடுக்கா. ஏ சில்வண்டு, என்னையவா கனவுல தெருக்கோடின்னு சொல்லி நக்கல் படுத. உன்னைய நெசத்துல தெருக்கோடியில நிக்க வச்சு நான் 10வது மாடியில நின்னு பட்ட விடல. என் பேர் நீலாபரி இல்ல. என்னையா அப்படி பாக்கேரு? என்ன நீலுக்குட்டி எந்திரிச்சிட்ட? எங்க அம்மா தந்த 25 பொன் நகைய உமர்கிட்ட இப்பவே எடுத்து தாரேன். அத வச்சு பிசினஸ் பண்ணி என்ன அடுத்த மாசமே அம்மானிக்கு பொண்டாட்டி நீட்டா அம்பானி மாதிரி என்ன ஆக்கிடணும். இனி எனக்கு காப்பி குடிக்க செலவு 2 லட்சம். அப்போ பிரியாணி திங்க 10 லட்சம்.
அத பார்க்கத்தானே போறாரு நீரும் அந்த சில்வண்டும். எது எப்படியோ 25 பொண்ணாக ஐயா பக்கம் நீ ஆடி செல்லாம் ஆட்டத்தை. என்னடி உங்க மாமே பாயும் தலவனையும் தூக்கிட்டு மாடியில வந்து போட போறாரு. எங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதோ சண்டையா நினைச்சுக்கிட்டீங்களோ? ஆமாமா, எதுவும் சண்டையோ? சண்டைலாம் ஒண்ணு இல்ல தி. இந்த பாயும் தலவணி எல்லாம் ஒரு வாரத்துக்கு லேசா வெயில்ல போட்டு வாட போட்டு எடுத்தோம்னா நல்லது தானே தி. அதான் உங்க மவன்ட்ட சொல்லிட்டு இருந்தேன். அவர் நான் கொண்டு போட்டாரும் டி அப்படியே கொண்டு மாடியில வந்து போட போறாரு. நானும் என்னவே எதை நினைச்சேம்மா, ரெண்டு பேரும் சண்டை போட்டு மாடியில போய் தான் படுக்கிறதுக்கு விக்மேத்தி கொண்டு போறதானே நினைச்சேன். இது புருஷன் முன்னாடி சண்டை இல்லாத வீடு எந்த வீடு தான்? ஆனா அடுத்த 5 நிமிஷம் நாங்க சேர்ந்து விடுறதே ஒண்ணாட்டி. நீங்க அத பத்திலாம் நீங்க கவலைப்படாதீங்க. சரிம்மா, இப்பதான் மனசு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. நான் வந்து குழம்பு வச்சிருக்கேன், நீ சோத்து மட்டும் வடிச்சா போதும். சரியா? சரிங்க தி. புருஷன் முன்னாடி நம்ம 1000 தான் சண்டை போட்டாலும் அடுத்த நிமிஷம் ஒண்ணா சேர்ந்து கிடப்போம். இதுல மாமியார்ட்ட போய் என்னத்த போய் கம்ப்ளைண்ட் பண்ண? இன்னைக்கு ஒரு நாள் இந்த மனசே மாடியில போய் படுக்கிட்டு அப்பதான் புத்தி வரும். இப்பவே கொண்டு போட்டாரு போல இருக்க பாயின் தலைவனியும். நல்ல மனுஷனுக்கு காரம் சோறு கொஞ்சம் அதிகம் தான். வீட்டுல இருந்தோம்னா சரிப்படாது, கொஞ்ச நேரம் வெளியே போயிட்டு வரும். என்னனே அக்கா விரட்டி விட்டுட்டாவளா? நீ வேறப்பா, என் கதெல்லாம் டெய்லி நடக்கக்கூடிய கதை தான். இந்த பாரு, மனசுக்குள்ள எவ்வளவு சோகத்தை வச்சுட்டு சிரிச்ச மாதிரி இருக்க பத்தியா? அதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த பாரு தேவா, சங்கடப்படாத, எல்லாம் நல்லபடியா நடக்கும். எதையுமே நான் நினைக்கலனே, உன் வாய் தான் அப்படி சொல்லுது. உன் மனசுல இருக்குது எனக்கு தெரியாதா? உனக்கு ஞாபகம் இருக்கா? நார்வேல் பஸ் ஸ்டாண்ட்ல அந்த பொண்ணு வந்து நின்னப்போ பஸ் வேற வரல, உன்னை பைக்ல ஏத்திட்டு போன்னு சொல்லி சும்மா இருந்தவன கிளப்பி விட்டதே நான் தான். சரி விடுங்கனே, அதெல்லாம் எதேச்சியா நடந்தது. சும்மா இருப்பா, உன்னைய அந்த பிள்ளைய வச்சு ரொம்ப நாள் நாளும் கிண்டல் பண்ணி அப்படியே ஆரம்பிச்சுட்ட கதை தானே. அதுக்கப்புறம் உங்க வீட்லயும் உனக்கு பொண்ணு பார்க்கன்னு சொல்லாம உன்னை கூட்டு போய் அந்த பிள்ளைய பார்க்க வச்சு கடைசியில் இவ்வளவு தூரம் வந்து கடைசி இந்த மாதிரி ஆகும்னு நான் கனவுல கூட நினைக்கிறேன். மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்குப்பா. இப்படி ஆகும்னு நானும் நினைக்கலண்ணே. இப்பதான் உன் மனசுல இருக்க சோகம் வெளியே வந்திருக்கு. எதுவா இருந்தாலும் மனசுல இருக்கிறத வெளியே கொட்டி தீத்துரு, அப்பதான் மனசு கொஞ்சம் ஆறும். பாரதேவா, எதுக்கு நாங்கெல்லாம் ஜென்ஸ் மீட்டப்னு மாசத்துல ஒரு நாளைக்கு போடுறோம். ஆளுக்கு ஒரு டீ ஆர்டர் பண்ணிட்டு ஆளுக்கு மனசுல இருக்க கவலையெல்லாம் கொட்டி தீத்துட்டோம்னா அதுக்கப்புறம் சந்தோஷமா டீயும் குடிச்சிட்டு சரகடிச்சு வீட்டுக்கு போவோம். உன்னை அப்படியே விட்டுற மாட்டான். உன் மனக்கவலைக்கு ஒரு தீர்வை கண்டுபிடிக்கும், கூடி சீக்கிரத்தை கல்யாணத்தை நடத்தும். அதுக்குதான் இன்னைக்கு மீட்டப் வச்சிருக்கோம். இந்த பாரதேவா, எங்கதெல்லாம் லவ் கம் அரேஞ்ச் மேரேஜ். என்ன அப்படி பாக்க? நாய்ப்படாத பாடுபட்டு தான் என் பொண்டாட்டியை கெட்டினேன். கடைசியில இப்பவும் அதே நாய்ப்படாத பாடுதான் கெட்டின பிறவோம். கவலைப்படாத, உன் கல்யாணத்தை முடிக்காம நாங்க உறங்க மாட்டோம். சரி வாங்க போவோம். ஆளுக்கு ஒரு டீயை குடிச்சிட்டு என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கறத யோசிப்போம். என்னக்கா எங்க நின்னுட்டு பஸ் ஸ்டாண்டே ஊத்து பாத்துட்டு இருக்க? உனக்கு விஷயம் தெரியாதா? நீ வீட்டுக்குள்ள நடந்தியா? மீன் வாங்கணும்லக்கா, அதான் அந்த மீனை கழுவி எடுத்து வச்சு இந்த தேங்காவும் திருவி வச்சுட்டு வரேன். செல்ல தாயி, உனக்கு விஷயம் தெரியாதுல்ல? நாலு முடி இருக்கு பத்தியா? என்னவோ சொல்லிருக்க போல இருக்கு நம்ம வெள்ளை மக்காவை பத்தி. நாலு முடி தான் நாரதர வேலை பாக்குமே என்னன்னு இல்லையா? ஏன்னா எந்த நாரதர வேலை பார்த்தாலும் நன்மையில தான் முடியும். அது எனக்கு என்னவோ சொல்லும். கடைசியில பிரச்சனை எல்லாம் நன்மையா தான் முடியும்க்கா. என் மருமகளுக்கு அக்கா 10 இருக்கல்ல, கோவத்துல என்கிட்ட வந்து இந்த வெள்ளை மக்களவி எங்க போனா, எங்க ஒளிச்சு போனா அப்படின்னு கேட்டா. ஏக்கா, வெள்ளை மக்களவி அங்கேயும் சிறை எடுத்துட்டாலோ? வெள்ளை மக்கள் எங்க இப்போ? அவங்க நாரில் வர போறேன்னு சொல்லிட்டு போயிருக்கா. ஏதோ யாரோ உடம்பு சரியில்லையா, பாத்துட்டு வரேன்னு போயிருக்கா. பாத்துட்டு அடுத்த பஸ்ல திரும்பி வந்துருவா பாத்துக்கா. அதுதான் காத்துட்டு கிடக்கேன். ஏக்கா 10 மணி ஆடின விஷயத்தை நீனு சொல்லாத, நானும் சொல்ல மாட்டேன். பொறவு சண்டை கண்டு விழுந்தா என் மருமக என்ன வெளுத்து விடுவா. செல்ல தாயி, நம்ம சொல்லல என்ன? அதான் அந்த இஸ்பை தான் உடனே போன் அடிச்சு சொல்லியிருக்கேன். ஆமா பத்தியாக்கா, நான் அதை மறந்துட்டேனே. ஏக்கா, யாருக்கா அந்த இஸ்பை கட்டப்பை? செல்ல தாயி, எனக்கு தெரிஞ்ச நான் உடனே சொல்லாம இருப்பேனா? அப்ப வெள்ளை மகன் எப்படி இருந்தாலும் கோவத்துல தான் வருவா. வந்தோட பத்மகிட்ட என்ன சண்டைக்கு நிக்காத தெரியலையா? பெண்கள் நிறைய பேர் வீட்ல இருந்தபடியே சின்னதா ஒரு தொழில் தொடங்கி நீங்க முன்னேறலாம் நிறைய பேர் நினைக்கிறீங்க. நம்ம ட்ரினிட்டி ஹெர்பல்ஸ்ல ஏற்கனவே 11 வகையான ஹெர்பல் ப்ராடக்ட் சேல்ஸ் பண்றோம்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நிறைய பேர் எங்களை கான்டாக்ட் பண்ணி நாங்களும் உங்ககிட்ட பொருட்கள் வாங்கி ரீசேல் பண்ணலாமா அப்படின்னு கேக்குறீங்க. தாராளமா நீங்களும் எங்ககிட்ட ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கி ரீசேல் பண்ணலாம். நம்ம கிட்ட இருக்கிற ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே சுத்தமான மூலிகைகளால தயாரிக்கப்பட்டது. எந்த கெமிக்கலும் சேர்க்கறது இல்ல. ரீசேல் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழ இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்ல எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கும் இந்த ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வேணும்னா கீழ இருக்கிற அதே வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ஹாய்னு ஒரு மெசேஜ் போடுங்க. அவங்க அதை பத்தின டீடைல் எல்லாமே அனுப்புவாங்க. நீங்களும் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிருங்க. நம்ம அஸ்மி ஜெசி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனை அழுத்திருங்க. அதுக்கப்புறம் ஆல்ங்கிற பட்டனை அழுத்திருங்க. அப்பதான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். உடனுக்குடன் நம்மளுடைய வீடியோவும் பார்க்கலாம். சொந்தங்களே, அடுத்த வீடியோல பாப்போம்.